Good morning. Good morning, sir. Morning. Okay. Um. Okay. So. Okay. Oh. Screen visible இருக்குங்களா? இருக்குங்க சார். Okay. So எல்லாம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? சார் பேக்கேஜ் ஆட் பண்ணியாச்சுங்க சார். ஓகேவான்னு பாருங்க சார். ஓகே. எதில் ஆட் பண்ணிருக்கீங்க? என்ன மெனு? பேக்கேஜ் ரைட். ஓகே. 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 இந்த இதுல அந்த பேசிக் கீழ அந்த பட்டன் வந்து ஒரே லைன்ல வர மாதிரி பண்ணிருக்கீங்க. சார் ஓகேங்க சார். இந்த வந்து ஒரே லைன்ல வர மாதிரி வச்சு. ஓகே. ஓகே. இந்த கிட் கோட் அப்படிங்கறது கிளிக் பண்ணா எங்க போகுது நார்மலா? சார் பாப்அப் மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க சார். கிளிக் பண்ணனா நம்மளுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை கோட் பண்ணிட்டு அது வந்து பேக் எண்ட்ல வந்து சேவ் ஆயிடுங்க சார். ஓகே. ஓகே. ஸோ இதுக்கு வந்து என்ன செய்யலாம்னா, ஸோ ஓகே. இது வந்து பேக் எண்ட்ல வந்து நமக்கு வந்து இதாகிற மாதிரி. ஓகே. ஓகே. இது வந்து ஓகே. ஓகே. அவங்க மெயில் ஐடி இதெல்லாம் என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணாங்க. இதுலயே ஃபோன் நம்பர் வாங்க முடியாதா? சார் அது டவாக்ல இது ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணாங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ண தான் வாங்க முடியும் சார். ஓகே. இல்ல ஃபோன் நம்பர் இதுல இப்ப நார்மலா நேம், இமெயில், மெசேஜ் இருக்குல்ல. வைக்க முடியாதுங்க சார். இது டிஃபால்ட்டா இருக்குது. ஓகே. ஓகே. ஸோ நேம், இமெயில் இதை மட்டும் புஷ் பண்ணாங்கன்னா தென் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆமாங்க சார். ஓகே. இது இப்போ எந்த மெயில் ஐடியில கிரியேட் பண்ணிருக்கு? சார் இது டவாக் தாங்க சார் பண்ணிருக்கீங்க. இல்ல அது ஓகேங்க. இது எந்த மெயில் ஐடி அக்சஸ்ல இருக்குன்னு கேட்டேன். ட்ரைனிங் ட்ரெயின்ஸ் பெருந்துறையில இருக்கான்னு. பெருந்துறையில இருக்கு. பெருந்துறையில தான் இருக்கு. கரெக்டா? ஆமாங்க சார். அந்த இதுல தான் இருக்கு. ரைட். ஓகே. ஓகே. ஸோ அதான் கேட்டேன். குட். ஸோ அப்போ இதை பார்க்கணும். ஓகே. ஓகே. ஒரே நிமிஷம்.
கண்ணு கேக்குதாமா? எஸ் சார். ஓகே சார் கேக்குது. ஓகே ஓகே ரைட். ஓகே ஓகே, இந்த இடத்துல மேப் வச்சிருக்கீங்களா? கூகுள் மேப். ஆமாங்க சார். இதுல வந்து என்னன்னா அந்த ஒரு மேப் வந்துருது கரெக்டா. ஒண்ணு பண்ணுங்க, இதை ரெண்டா பிரிச்சு ஒரு இடத்துல வந்து இந்த ஆபீஸோட மேப்பும் இன்னொரு இடத்துல வந்து பெருந்துறையோட மேப்பும் உள்ள வச்சிருங்க. புரியுதுங்களா? சரி வச்சிடலாம். ரெண்டா பிரிச்சு வச்சிருங்க. ரெண்டு மேப் தனித்தனியா வச்சிருங்க. எல்லாத்துலயும் அதே மாதிரி ரெண்டு ரெண்டா வர மாதிரி பிரிச்சு வச்சிருங்க. ஓகேங்க சார் வச்சிடலாம். அது மாதிரி வச்சிருங்க. ஸோ தென் ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஓகே, நான் அந்த பேஜ்ல நம்ம காம்படிட்டர் சைட்ல இதை வந்து கீவேர்ட்ஸ் எல்லாம் ஓகே இருக்கு. ஓகே, இதுல வந்து சைட்டோட நேம் டீட்டெயில் இருக்கு. பட் இன்னும் கீவேர்ட்ஸ் எல்லாம் தான் இன்னும் கரெக்டா ஃபிட் ஆகல சில இடத்துல. ஆமாங்க சார், எல்லா பேஜுக்கும் இன்னும் கீவேர்ட்ஸ் இன்னும் ஆட் பண்ணணும். கீவேர்ட்ஸ் ப்ராசஸும் பண்ணிருங்க சரிங்களா? கீவேர்ட்ஸ் ப்ராசஸ் பண்ணிருக்கோம். தென் வந்து அடுத்தது என்ன அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸ் ப்ராசஸ் இங்க செக் பண்ணணும். அந்த பேஜ்ல போய் விழுந்திருக்கான்னு பார்க்கணும். பிளஸ் வந்து அந்த இடத்துல ஒரு ஜேசான் மாதிரி ஒரு இந்த ஃபைல் ஆட் பண்ணிருப்போம். அது எப்படி பண்ணிருக்காங்கன்னு கொஞ்சம் லிசன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இது இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல என் ஸ்கூல். ஓகே, என் ஸ்கூல்ல இங்க நார்மலா வச்சிருக்காங்க. இந்த ஸோ இந்த மாதிரி சில போட்டோஸ் புரியுதுங்களா? இந்த கீழே இருக்க ஃபுல் ஸ்டாக்கு ஐகான்ஸ், இந்த மாதிரி ஐகான்ஸ், இந்த மாதிரி ஐகான்ஸை வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இது பண்ணும். அதுல எதெல்லாம் டல்லா இருக்கோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. சரி ஓகேங்க சார். ஓகே. கண்ணு கேக்குதாமா? சார் கேக்குதுங்க. ஓகே, ஸோ இதுல பாருங்க இந்த லைவ் இதுல வந்து சில விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் செஷன் மாதிரி ஒன்று கொண்டு வரணும். என்ன புரியுதா? நம்ம யூடியூப்லயே இருக்கு, அது உள்ள எடுத்துட்டு வரணும் இந்த மாதிரி ஃபீட்பேக். என்ன புரிஞ்சுதா?
ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக் மாதிரி இருக்கணும். இந்த ஃபீட்பேக் சிஸ்டத்தை உள்ள எடுத்துட்டு வரும். ஸோ இந்த இதை பார்க்கணும். ஓகே. நம்மகிட்ட ஃபீட்பேக் வீடியோ இருக்குதாங்க சார்? நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. ஒரு 2 பேர்த்தோட வீடியோ மட்டும் தான் இருக்கும். ஓகே. இன்னும் அதுல நம்ம 2 பேர்த்து வெறும் டெக்ஸ்ட் மெசேஜ் இதா இருக்கும். இதா இருக்கும். 2 பேர்த்து மட்டும் வீடியோவா இருக்கும். சார் இல்லாட்டி இப்ப யூடியூப் சேனல். ஏதாச்சும் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்திருந்தா கூட பேச சொல்லி எடுத்துக்கலாமே. அதுதான் நம்ம பாது அது பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஸோ அது மாதிரி அதை செட்டப் மட்டும் பண்ணணும். ஓகே. ஓகேங்க சார். ஓகே. ஸோ இதுல வந்து இந்த கோர்சஸ் வைஸ் எல்லாமே ஓகே. அதுல பிரச்சனை இல்லை. தென் வந்து இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ரிவ்யூஸ் செய்யணும். இந்த கீவேர்ட்ஸ் ஓகே. மெயினா கீவேர்ட்ஸ் ரிவ்யூஸ் பண்ணி அந்த கீவேர்ட்ஸ் உள்ள எடுத்துட்டு வரும். அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருக்கக்கூடிய கோர்சஸும் உள்ள வந்துருச்சு இல்லவா? இதுல இருக்கிற எல்லா கோர்சஸும் கொண்டு வந்துட்டோம்ல இந்த சைட்ல? சார் கொண்டு வந்தாங்க. இல்ல இந்த ட்ரீல இந்த சைட்ல இருந்து கொண்டு வந்திருக்கான்னு கேட்டேன். சார் மேக்ஸிமம் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்தாச்சுங்க சார். ஓகே. ஸோ அது மட்டும் பாருங்க. அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் மெயினா ஆட் பண்ண முடியுதா? கீவேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து. ஓகே. இதுதான் சரியா? சரி ரைட். இப்போ நம்ம சைட் ஒர்க் வந்து இதுதான். ஓகே. அது கொஞ்சம் எப்பவும் போல ஃப்ளோ ஃபாலோ பண்ணுங்க. தென் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. ஓகே. ஒன்னு வந்து என்னன்னா அந்த கிராஃபிக் டிசைன்ஸ் ஒன்னு கேட்டிருக்காங்க, யூஐஎக்ஸ் டிசைன் கேட்டிருக்காங்க, அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியில கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியுதுங்க சார். ஸோ 3 கேட்டகரியில கேட்டிருக்காங்க. ஒன்னு வந்து கிராஃபிக் டிசைனு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, இன்னொன்று வந்து ஏஎஸ் டிசைன். இது வந்துமே இந்த 3க்கும் வந்து ஸ்கில் செட்னு பாத்தீங்கன்னா ஒன்னு யூஐஎக்ஸ்க்கு ஜாவா ஸ்கிரிப்ட் மெயின். ஜாவா ஸ்கிரிப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டெப்தா ஸ்டடி பண்ணிருக்கோம். ஓகே. தென் ஃபிக்மா ஆர் இல்லஸ்ட்ரேட்டர் வந்து கிராஃபிக் டிசைன்ஸ் தெரிஞ்சிருந்தா ஓகே. ஓகே. தென் வந்து நார்மல் வெப் டிசைனிங் பேசிக்ஸ் இதெல்லாம் ஓகே. ஸோ இதெல்லாம் இதை வந்து எல்லாருமே காமனா ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணணும். இல்ல பெண்டிங்ஸ் எதுவும் வைக்காம ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதுதான். இதை கொண்டு வந்துட்டா போதும். ஓகே. ராகுல். ஓகே. இப்போ எது வரைக்கும் போயிருக்கு? என்னென்ன பண்ணிருக்கீங்க? சார் ஃப்ளட்டர் எக்ஸாம்பிள்ஸ் போயிட்டு இருக்கு சார். ம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளட்டரில் நான் சொன்னேன்ல சார், ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் மட்டும் அது ரன் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஃப்ளட்டர்ல ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிருக்கீங்களா மொபைல்ல? எப்போ? இப்போ சிஸ்டத்தில் தான் சார். ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியுமா? எனக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்களா சார்? இல்ல அப்படியே நீங்க ஷேர் பண்ணலாம். நான் ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்றேன். ஓகே. ஓகே. நர்மதா சார் இன்னும் பொங்கல் முடியலையா? எக்ஸாம்பிள்ஸ் தாங்க சார் போயிட்டு இருக்கு. பொங்கல்லாம் முடிஞ்சுங்க சார். நான் அக்காட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்ட்டு. அப்படியா? சரி சரி சரி. ஓகே. சரி மருவு மாச்சி கடாய்க்கு இது வெட்டி எங்களுக்கு எல்லாம் போடாம நீங்க மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்களோன்னு நாங்க நினைச்சோம். வேற ஒண்ணும் இல்லை. இல்ல சார், ஒண்ணுமே செய்யல சார். ராகுல் கூட கேட்டார். அவங்க மட்டும் தனியா கடாயை வெட்டி அவங்க மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, ஒரு வார்த்தை கூட கூப்பிடல அப்படின்னு கேட்டார். ஏங்க ராகுல் அப்படித்தானே? ஆமாங்க சார், இன்னைக்கு எடா பொங்கலா இருக்கும் சார். அதனாலதான் காலையில் நேரமே எதிர்த்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நேத்து முந்தா நேத்து நினைக்கிறேன். நேத்தான் பொங்கல். நேத்து மறுபூஜை. சனி புதன்கிழமை. புதன்கிழமை பொங்கல். ஓகே. என்ன பிரச்சனை பண்ணுது? ஓ எமுலேட்டர் பிரச்சனை பண்ணுதா? ஆமாங்க சார். எமுலேட்டருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எமுலேட்டர் இல்லைங்க சார். ஆக்சுவலா சார் கோடு ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஃபால்ட்டா ஒரு கோட் இருக்குல்லங்க சார் இங்க. ஸோ ஃப்ளட்டரோட பேஜ் வருங்க. ஃப்ளட்டரோட பேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆகுங்க. அந்த நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அந்த இன்க்ரிமெண்டேஷன் இருக்குல்ல சார். ஆமா. ஸோ இந்த இன்க்ரிமெண்டேஷன் அந்த பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆக மாட்டேங்குதுங்க சார். கனெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ண அப்படின்னா. ஓகே. சரி எமுலேட்டர் க்ளோஸ் பண்ணு. எமுலேட்டர் வேண்டாம். சரி ஓகேங்க சார். சிஎம்டி ஓபன் பண்ணு. இது டெர்மினல் ஓபன் பண்ணு. இதுல இல்ல அங்க ஓட வேண்டியது இல்லை. இதுலயே டெர்மினல் ஓபன்.
விஎஸ் கோட் தான் ஓப்பன் பண்ண ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ விஎஸ் கோட் அது. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அது. சரி பரவாயில்ல, இதுல Android டெர்மினல் Studio. ஒன்று இருக்கு பாரு, கீழே மெனுல இருக்கு பாரு. மெனுல இந்த சரி மெனு கிளிக் பண்ணி கீழே இருக்கு பாருங்க, ஒரு சிம்பிள் போட்டு தான் இங்க இருக்கு. அந்த டைமண்ட் சிம்பிள் மாதிரி போட்டு கீழே இருப்பாரு, ஒரு பூனைக்குட்டி, ஒரு ஆச்சரிய குறி, 4வது ஒரு சிம்பிள் கீழே. கிளிக் பண்ணு. ஓகே. Flutter space மெயின் டாட்டுங்க. is run. Enter. Okay. ஓகே, இது இந்த ப்ராப்ளம் என்ன ரிசால்வ் பண்ண முடியலையா? இதுதான் ப்ராப்ளமா? ஆமா சார். ஓகே, இப்பதான் அது அந்த பேஜ் மட்டும் வந்துருச்சுன்னா ஓகே. அது இதுல கொடுத்து இப்படி கொடுத்தீங்கன்னா இது மாட்டு இதுல வந்துட்டே இருக்கு. நீங்க அப்படி போய் ரன் பண்ண அவசியம். ஓகே, இப்படி கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து சரிங்களா? ஓகேங்க சார். ஓகே. நர்மதா சார் அந்த ஆப்ல இருக்கிற இஷ்யூ எப்ப சார்ட் அவுட் பண்றது, எப்ப சால்வ் பண்றது? சார் இந்த வீக்குக்குள்ள முடிச்சிருவேங்க சார். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க சார். ஓகே. ஸோ அது என்னன்னு பார்த்து சார்ட் அவுட் பண்ணுவோம் சரிங்களா? ஓகே. விஜய் சொல்லுங்க சார். டெய்லி என்ன போயிட்டு இருக்குது, இப்ப என்ன போயிட்டு இருக்குது, என்னென்ன பண்ணிருக்கீங்க? சார் அந்த வேர்ட்பிரஸ்ல தான் சார் அந்த இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டேன் சார். அப்புறம் நீங்க சொன்ன அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுங்க சார். அந்த இதுக்கு கிரியேட் பண்ணி இல்ல நீங்க அப்படி பண்ண வேண்டாம். ஆக்சுவலி வந்து திவ்யா மேம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆல்ரெடி அதை கொஞ்சம் பண்ணிருக்கிறாங்க சரிங்களா? ஓகே சார். அதாவது சில விஷயங்களை இண்டிவிஜுவலா பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க, அது தனி. ஓகே. இன்னைக்கு இன்டகிரேட்டடான ஒரு டீம் ஸ்கில் செட் வந்து வரணும். இன்டகிரேட்டடான டீம் ஸ்கில் செட் அது ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஐடில நம்ம ஒர்க் பண்ணும்போது 3 விஷயம் ரொம்ப முக்கியம். 1, அதிகமா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? ஓகே. மோஸ்ட்லி வந்து டைம் அதிகமா கன்சியூம் பண்ணக்கூடாது, வேஸ்டே பண்ணக்கூடாது. டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ரொம்ப முக்கியமானது டைமிங், ரொம்ப முக்கியம். 2வது, எதுவா இருந்தாலும் கேட்டுறணும். புரியுதுங்களா? கேட்காம ஷையா இருக்க கூடாது. இது கேட்டா ஏதாவது சொல்லுவாங்களா அப்படிலாம் இருக்க கூடாது. எதுவா இருந்தாலும் கேட்கும். புரியுதுங்களா? எதுவா இருந்தாலும் கேட்கணும். தெரியலைங்கும் போது கேட்கணும். ஏன்னா நம்ம குறுக்கு மைண்ட் செட் என்ன சொல்லும் அப்படின்னா, எனக்கெல்லாம் அது அடிக்கடி இருக்கும் நார்மலாவே. அந்த மைண்ட் செட் என்னன்னா, நான் ஒரு 10 வருஷம் மேல ஆனங்காட்டி, 10 வருஷம் ஆனங்காட்டி
ஸோ எதுவாக இருந்தாலும் கூகுளில் தேடிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சில டைம் வந்து நம்ம போய் கேட்கறதுக்கு ஒன்று கேட்டாலும் ஒருத்தர் யாரா ஹெல்ப் பண்ற உங்களுக்கு மேல உங்க சீனியர்ஸ் எல்லாம் இதுல இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? அதை வந்து ப்ராப்பரா யூஸ் சரிங்க பண்ணணும். ஓகே, தென் வந்து ப்ரொஃபஷனலா அது எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு பார்க்கணும். ஒரு ஒர்க்கை வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா முடிக்கணும். ஓகே, இங்க வந்து நிறைய ஒரு கான்ட்ரவர்சிஸ் வந்து இருக்கு. என்ன கான்ட்ரவர்சிஸ்னா ரொம்ப சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லி படிக்கலாம். படிக்கிறது வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணி சாஃப்ட்வேரா டெவலப் பண்ணிட முடியாது. என்ன புரியுதா? சரிங்க. நீங்க படிச்சதை வந்து அப்படியே எல்லாம் சாஃப்ட்வேரா மாத்த முடியாது. இங்க சாஃப்ட்வேரா மாத்துறதுக்கு வந்து சில வகையான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்னா மட்டும்தான் அதை வந்து உங்களால செய்ய முடியும். இல்லை அப்படின்னா அது வந்து உங்களால செய்ய முடியாது. ஸோ அதுதான் அதுல இருக்கக்கூடிய நிதர்சனமான ஒரு உண்மை. ஓகே, ஸோ அந்த இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணோம். அது அதே மாதிரி ஒரு இஷ்யூஸை ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி ராகுல், நான் நேத்து உங்களை போட சொல்லியிருந்தேன்லவா? ஆமாங்க சார். போட்டிருக்கணும்ல. அதே மாதிரி இல்லை சார். விஜய், நீங்களும் வந்து எரர் வந்ததுன்னா அது ஒரு வீடியோவா ப்ரிப்பேர் பண்ணி குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. சரிங்க சார். சரிங்க. ஓகே, இதுல எப்படி நான் இருக்கீங்கன்னா 4 பேர் வந்து இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறீங்க. நான் கொண்டாந்து இங்க இழுத்து வச்சா திரும்ப திரும்ப அங்க போயிடுறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. டீம் ஆஃப் ஒர்க்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த டீம் ஆஃப் ஒர்க்குள்ள எஃபிஷியன்ட் கம்யூனிகேஷன் வந்து இருக்கும். எஃபிஷியன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை அப்படின்னா இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப உங்களுக்கு சவாலா தான் இருக்கும். சரிங்களா? இங்க என்னன்னா எல்லா விஷயத்தையும் வந்து இங்க நாம ஒருத்தரை எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறது கிடையாது. எல்லாமே டீம் ஒர்க் தான். புரியுதுங்களா? எல்லாம் டீம் ஒர்க்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதுக்கு ஒரு இது இருக்கு. ஸோ அப்போ வந்து என்னன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி படி நாம செய்யணும். சரிங்க சார். புரியுதுங்களா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி படி நம்ம செஞ்சோம்னா மட்டும்தான் நமக்கு வந்து இட்ஸ் பாசிபிள் டு சக்சீட். நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம கையில அது இருக்கு, நம்ம அதை பண்ணியே ஆகும். அப்பதான் வந்து நம்ம அதை அந்த இடத்த வந்து நம்மளால செய்ய முடியும், வின் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி இஷ்யூஸையும் ரிப்போர்ட்டையும் அங்க என்ன பிரச்சனைனா ரிப்போர்ட் வந்து ஒரு நாள் அனுப்புறீங்க, 2வது நாள் அனுப்பப்பட்டு ரிப்போர்ட் எப்படி அனுப்புறீங்கன்னா ஏதோ இந்த ஸ்டூடெண்ட் லீவ் லெட்டர் எழுதுவாங்க. சில நேரங்கள்ல உங்களோட ரிப்போர்ட் பார்க்கும்போது எனக்கு அதான் ஞாபகம். ஓகே, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு ஃப்ரேம்டா ஒரு ரிப்போர்ட் வந்து எழுத மாட்டேங்குது. ராகுல், நீங்க இங்க கவனிங்க, நான் சொல்றேன். லிசன், இங்க கவனிங்க, பாத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து என்னன்னா ரிப்போர்ட் எப்படி எழுதுறீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து லீவ் லெட்டர் எழுதுற மாதிரி எழுதுறீங்க. ஆக்சுவலி அந்த ரிப்போர்ட்ல ஒரு ஃபாலோ பே பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி. ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா தெரிஞ்சுக்கணும். ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா நாம ஒரு ஒர்க் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். ஓகே, இப்ப சிந்து ஒரு மாதிரி ஒர்க் பண்ணிருப்பாங்க, கௌதம் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணிருப்பாங்க, நர்மதா ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க, ராகுல் ஒரு மாதிரி வேலை செஞ்சிருப்பாங்க, விஜய் ஒரு மாதிரி வேலை செஞ்சிருப்பாங்க, கீர்த்தனா ஒரு மாதிரி வேலை செஞ்சிருப்பாங்க, திவ்யா மேம் ஒரு மாதிரி வேலை செஞ்சிருப்பாங்க. ஓகே, தென் AWS தம்பி ஒரு மாதிரி வேலை செஞ்சிருப்பாரு. ஓகே, புரிஞ்சுதா? இங்க ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய ஒர்க்கோட அவுட்புட் இன்னொரு ஒர்க்குக்கு வந்து இன்புட்டா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதாப்பா? ஒரு ஒர்க்கோட அவுட்புட் இன்னொரு ஒர்க்குக்கு இன்புட்டா இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்ப என்னன்னா இப்ப எப்படின்னா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கௌதம்கிட்ட வந்து நான் இமேஜ் வந்து டிசைன் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, கௌதம்கிட்ட வந்து நான் இமேஜஸையும் ஒரு சில வீடியோவை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்லுவேன்னா அடுத்தது வந்து அந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சிந்து அந்த வீடியோவை எடுத்து சைட்ல இன்டகிரேட் பண்ணிருங்கன்னு நான் சொல்லிடுவேன். புரியுதா? ஆனா அந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய பிரச்சனை வந்து கௌதம்க்கு ரைஸ் ஆகும். ஓகே, புரியுதா? நிறைய ப்ராப்ளம் வரும். ஏதாச்சும் ஒண்ணு ப்ராப்பரா ரன் ஆகாம இருக்கும். அது எல்லாமே ஆன் த டைம் வந்து டீமுக்கு வந்து வந்துடணும். டீமோட நாலேஜுக்கு, குரூப் நாலேஜுக்கு வரணும். ஓகே, அதே மாதிரி இண்டிவிஜுவலா கேட்கிற பழக்கத்தை விட்டுருங்க. எதுவா இருந்தாலும் குரூப்லயே கேளுங்க. புரியுதா? வாட் எவர் எல்ஸ் எதுவா இருந்தாலும் குரூப்லயே கேளுங்க. தென் வந்து அது வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு ஃப்ரேம்டா கேட்கணும்.
ஏன்னா இங்க வந்து ஒவ்வொருத்தருடைய அவுட்புட் வந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு வந்து இன்புட்டா போகும். ஓகே, புரியுதா? சரிங்க சார். நீங்க அங்க உங்களுடைய அவுட்புட்டை டிலே பண்ண வரக்கூடிய ஒட்டுமொத்த அவுட்புட்டோட டிலேவும் அதிகமாகும். ஓகே, ஆக்சுவலி வந்து கீர்த்தனா வந்து போன வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. அந்த பிரச்சனை எனக்கு அன்னைக்கே நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் வெளியே பிஸியா இருந்தங்காட்டி அதை பார்க்கல. புரிஞ்சுதா? நான் முந்தா நேத்தா சால்வ் அவுட் பண்ணேன். நேத்தா அது சால்வ் ஆச்சு. ஓகே, இப்ப யார் மேல தப்பு? என் மேலதான் தப்பு. கரெக்டா? ஓகே, புரிஞ்சுதா? சோ இதுதான் நடக்கும். இதுதான் அந்த ப்ரொடக்டிவிட்டியை ஸ்பாயில் பண்றது. இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். ஒரு கம்பெனில ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதான் எக்கோ சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். இங்க சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் அது ரிசல்ட் வந்து ஜீரோவா தான் இருக்கும். மோஸ்ட்லி ஜீரோவா இருக்கும் நம்ம ரிசல்ட். நம்ம ஒர்க் பண்ணதெல்லாம் ஜீரோ ஆயிரும். நான் அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு இமேஜ் டிசைன் பண்றீங்க அல்லது ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்றீங்க அல்லது நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்கன்னா அந்த ஒர்க்கையும் அந்த விஷயத்தையும் கொண்டு வந்து கம்பெனில நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? சும்மா செஞ்சு பாக்குறது, சாம்பிளுக்கு செஞ்சு பாக்குறது, இதெல்லாம் இங்க வேலைக்காகாது. இதெல்லாம் இங்க கதைக்கே ஆகாது. ஓகே, புரியுதுங்களா? நீங்க சும்மா செஞ்சு பாக்குறதுக்கும் இது பண்ணி பாக்குறதுக்கும் நம்ம வந்து எதுல இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, if you are not right now the student கிடையாது. we are productivity engineers. புரியுதுங்களா? நம்ம ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வரணும். இதுல 4 விஷயம் தான். பிரச்சனைனா உடனே அப்டேட் பண்ணணும். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே ஓகே, தெரியலங்கிறது இங்க ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிய போறது இல்ல. தெரியாம நிறைய விஷயங்கள் இருக்கும். தெரியாத தெரிஞ்சுக்கணும். தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா, எதுவா இருந்தாலும் கேட்கணும். அந்த சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிற ஸ்கில் செட்டை வந்து நல்லா கத்துக்கணும். சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிறதுக்கு நான் டெலகிராம்ல நிறைய டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, குவாலிட்டியான ஒரு அவுட்புட்டை வந்து எடுத்துட்டு வரணும். அந்த குவாலிட்டியான அவுட்புட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிச்சயமாக கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து நீங்க அவுட்புட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடாது. இன்டர்னல் ஆபரேஷனுக்கு எவ்வளவு குவாலிட்டியா பண்ணிருக்கோங்கிறத நம்ம பார்க்கணும். புரியுதா? அதே மாதிரி டாக்டர் வந்து அவன் எப்படியாச்சும் பொழைச்சிடணும் ஆபரேஷன் பண்ணாருன்னா நிச்சயமா செத்து போயிடுவான். அதே டாக்டர் வந்து எப்படி ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா அவர் செய்ய வேண்டிய ப்ராசஸ வந்து தப்பு இல்லாம பண்ணணும். அப்படி பண்ணாருன்னா அந்த பேஷண்ட் வந்து பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். புரியுதா? சரிங்க சார். எப்பவுமே நம்ம ரிசல்ட்டை நோக்கி மட்டுமே எல்லாமே செஞ்சிடக்கூடாது, முடியாது. எல்லாமே ரிசல்ட் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி பார்வையில பார்க்க முடியாது. அந்த விஷயத்தை எவ்வளவு குவாலிட்டியா செய்ய முடியும், நம்ம கிட்ட கொடுத்த ஒர்க்கை இருக்கிறதுல எவ்வளவு குவாலிட்டியா நம்மளால செய்ய முடியும். குவாலிட்டி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். புரியுதா? குவாலிட்டியா நீங்க ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுதான் உங்க லைஃபோட மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டா உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே ஓகே, ஸோ அதனால அதுவெல்லாம் வந்து தெளிவா வந்து ஃபாலோ பண்ணும். ஓகே, ராகுல் அங்க டெர்மினல் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. இல்ல லோக்கலை க்ளோஸ் பண்ணிட்டு டெர்மினல்ல கிளிக் பண்ணுங்க. லோக்கலை க்ளோஸ் பண்ணுங்க. டெர்மினல்ல கிளிக் பண்ணுங்க. கீழே இல்ல என்ன பிரச்சனைனா ப்ராஜெக்டோட லொகேஷன் அது வந்து எடுத்துக்கவே மாட்டேன். அது எடுத்துருந்ததுன்னா போன் கேப்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? போன் கேப் இன்ஸ்டால் பண்ணிருக்கு, அது தேவையில்லையே. ஓகே, ப்ராஜெக்ட் லொகேஷன் கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சார். இல்ல சார், இங்க தான் இருக்குதா? இல்ல சார். ஆமா சார், இதுதான் சார். கரெக்டான லொகேஷன் தானா? சரி பரவாயில்ல. இப்போ கொடுங்க, ஃப்ளட்டர் ரன் கொடுங்க. ஆக்சுவலி டிவைஸ் லிஸ்ட் வரணும். நான் டிவைஸ் லிஸ்டே காட்ட மாட்டேன். என்டர் கொடுங்க. ஆக்சுவலி இங்க வந்து என்னன்னா கேட்கும், நான் ப்ரௌசர்ல ரன் பண்றது இதுல ரன் பண்றதான்னு கேட்கும். ஓகேங்களா? இல்லைன்னா அந்த பாத் வந்து சிஎம்டில ஓபன் பண்ணிட்டு ஃப்ளட்டர் ரன் கொடுங்க. சிஎம்டி ஓபன் பண்ணுங்க.
விஜய், சார் நேத்து பைத்தானுக்கு சில டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன், ஒரு க்ரூட் ஆபரேஷன் மாதிரி. ஜியோ ஓகே, யூஸ் பண்ண அதுதான் ஒரு அது ஆமா அதுதான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்றதுக்கான பேசிக் டாக்குமெண்ட். சரிங்களா? அது ஒரு டாக்குமெண்ட் செய்ய தெரிஞ்சதுன்னா, அதுல ஒரு ப்ராஜெக்ட் உங்களால செய்ய முடியும்னா நீங்க எதை வேணா பண்ணலாம். சரிங்களா? சரிங்க சார். ஓகே. இப்போ விஷயம் என்னன்னா, சரி இப்ப நீங்க உங்களை தெளிவா நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்களா? நமக்கு எந்த ஏரியா செட்டில் ஆகுது, எந்த ஏரியா உங்களுக்கு செட்டில் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் 4-5 காம்பினேஷன்ஸ் இருக்கு நம்ம இதுல. கிராஃபிக் டிசைன்ஸ் வந்து காமன், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்ண புரியுதா? சரிங்க சார். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காமன். ஓகே. கிராஃபிக் டிசைனும் ஓகே சார். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம இதுல காமன். அது வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ரொம்ப பேசிக்கான விஷயம். ஓகே, அதுல கிராஃபிக் டிசைன் ரொம்ப அட்வான்ஸா இல்ல, ஓரளவு பேசிக் தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே. இப்ப என்ன அப்படின்னா, யூஐ யூஎக்ஸ், கிராஃபிக் டிசைனரு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்படி பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர், பைத்தான் டெவலப்பர், டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஓகே, புரிஞ்சுதுங்களா? இல்ல, பைத்தான் டெவலப்பர், கிராஃபிக் டிசைனர், டிஜிட்டல் மார்க்கெட்டர். என்ன புரிஞ்சுதா? சொல்லுங்க சார். கேக்குது. ஓகே. அப்படி இல்ல அப்படின்னா அடுத்து ஏடபிள்யூஎஸ் டெவலப்பர், கிராஃபிக் டிசைனர், டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஏன் வந்து இதெல்லாம் வந்து இப்படி கோர் பண்றோம் அப்படின்னா, ஃப்ளட்டர் டெவலப்பர், கிராஃபிக் டிசைனர், டிஜிட்டல் மார்க்கெட்டர் எல்லாத்துக்கும் ஏன் இப்படி கோர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களால எண்ட் டு எண்ட்ல ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக அப்படி பண்ணிருக்கோம். புரிஞ்சுதா? ஓகே. சோ அதான் வந்து விஷயம். ஓகே, அங்க வந்து லினக்ஸ் மாதிரி போடுங்க, நான் சொல்ற மாதிரி போடுங்க. சிடி டபுள் டாட் சார் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. மிஸ்டர் ராகுல், சிடி டைப் பண்ணுங்க. சிடி ஸ்பேஸ் பேஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். அந்த இதை சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டம் ஓபன் பண்ணுங்க, சி டிரைவ் ஓபன் பண்ணுங்க, லிங்கை காப்பி பண்ணு. அங்க லினக்ஸ்ல இருக்கக்கூடிய மாதிரி போட முடியாது. ஓகே, எத்தனை கன்ஃபியூஷன் நமக்கு. சி டிரைவ், யூசர்ஸ், டெல், ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ப்ராஜெக்ட். என்ன ஃபோல்டர் நேம்? இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ப்ராஜெக்ட்ஸ் ஓபன் பண்ணுங்க. இருக்கு பாருங்க, ஓபன் பண்ணுங்க. எங்கேயோ போயிட்டு இருக்கிறீங்களே. இல்ல சார், அங்கதான் போன் எடுத்து விட்டு திரும்ப அனுப்பி ஏன்னா காலைல என்ன மதப்பா. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ப்ராஜெக்ட் உங்களை நம்பி எவ்வளவு பெரிய கார்பரேட் கம்பெனி இருக்கு. ஓகே, பார்த்து காப்பி பண்ணுங்க. என்டர். இப்ப ரன் பண்ணுங்க. ஃப்ளட்டர் ரன். ஆர்பிபியோட வலது கையே நீங்க தான். இப்படி தட மாறலாமா சார்? வெளியிலேயே சொல்லிடாதீங்க சார், இப்போ பெரிய கேஸா போயிட்டு இருக்குது. பெரிய கேஸா போயிட்டு இருக்குதா? ஆமா சார், சொல்றேங்க. நேர்ல பார்த்தா சொல்றேன் சார், நேர்ல பார்த்தா சொல்றேன். எவ்வளவு பெரிய டான் நீங்க, இப்படி பண்ணலாமா சார்? ஏங்க சார், ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இல்லாம நம்ம விஎஸ்லயே பண்ணிக்கலாம்ல சார்? அதுலயே பண்ணிக்கலாம். அது ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ சிஸ்டம் ஸ்லோவாயிரும். அது ஆக்சுவலி என்வாயன்மெண்ட் மட்டும் தான் தேவை. நீங்க விஎஸ் கோட்ல எல்லாமே பண்ணிக்கலாம். அது ஸ்லோவா இருக்கும் உங்களுக்கு. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோல டைம் ஓவரா கன்சியூம் பண்ணும். ரொம்ப ஸ்லோவா, ரொம்ப ஓவரா கன்சியூம் பண்ணும். அதுக்கு நீங்க இதுதான் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. சோ சிந்து, சார் கௌதம் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு? சார் அவன் கூட நல்லா சொல்றத பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை பண்றது இல்ல? இல்ல இல்லைங்க சார். சரி, பார்த்துக்குங்க.
அது என்னன்னு பார்த்து அது எல்லாமே கொஞ்சம் அந்த வீடியோ கிரியேஷன் வீடியோ அனிமேஷன் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அதெல்லாம் சரி கொஞ்சம் பண்ணி அது கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே. சரிங்க ராகுல், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, புதுசா ப்ராஜெக்ட் கிரியேட் sir. பண்ணி ரன் பண்ணிருக்கேன், வேலை முடிஞ்சிடும். அது சரி, ஃபிளட்டர் okay. ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு இருக்குல்லவா, ஓகேங்க. அதுல வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா வெறும் சார். கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே சரி, ஓகேங்க சார். இதுலயே வச்சு பார்த்துட்டு இது பண்ணிட்டு ஈவினிங் அப்டேட் பண்ணுங்க. சரியா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் இந்த கோடையே நம்ம Okay. விஷுவல்ல போட்டா வரும் தானேங்க சார்? கோடை மட்டும் காப்பி பண்ணி அதுல ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி போட்டு பார்க்கலாம்ல சார்? இல்ல, அது இது இப்போதைக்கு அது நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்க அது புதுசாவே கிரியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. ஆக்சுவலி வந்து அது ஃபிளட்டர் ரன்னிங்க வந்திருக்கு, பட் ஆனா டார்க் வந்து ஒரு சர்வீஸ் வந்து அதுல ரன் ஆகி ஓப்பன் ஆகும். அது லிங்க் காப்பி பண்ணி போட்டா எங்க வருது? அதான் வருதா? அது வரல. இதுதான் சார் வருது சார். இல்ல, அந்த யூஆர்எல் கேக்குது. இப்போ யூஆர்எல் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா வருதா? கனெக்ட் கொடுத்து கனெக்ட் ஆகுதா? இல்லைங்க சார். ம்ஹும். நான் தூக்கி ப்ரௌசர்ல போட்டு அது ஏதோ கனெக்டிங் யூஆர்எல் கேக்குது, கொடுத்துட்டு அது ஏதோ கீ மார்க் கேக்குது, அதை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்னன்னா லோட் ஆகி வரும். ஆனா ஏதோ யூஆர்எல் இந்த பேஜ் தான் சார் வருது சார். இது இல்லம்மா, இதுல வந்து Connect அந்த to running app. டாட்டோட யூஆர்எல் வந்து ஃபிளட்டரோட அப்ளிகேஷன் கனெக்டிங் ரன்னிங் Okay. ஃபிளட்டர் அப்ளிகேஷன் ஒரு ஆத்தோ கோடு மாதிரி ஒன்று வரும். அந்த ஆத்தோ கோடு எடுத்து உள்ள போட்டீங்கன்னா தான் வரும். ஓகேங்க சார். வரும். இதுதான் அவுட்புட் ஸ்கிரீன் வந்துருச்சு, பட் ஆனா அவுட்புட் ரன் ஆகிறதுக்கு வந்து ஒரு இது கேக்குது, வேற ஒண்ணும் இல்லை. ஓகே சார். புரியுதுங்களா? அதாவது இந்த ஃபோன் கேப் மாதிரி அது இன்ஸ்டால் ஆயிருக்கனால அப்படி கேக்குது, இல்லைன்னா நார்மலா வந்துடும், பட் அது இல்லாதனால அது அப்படி ஓகேங்க கேக்குது. சார். எங்க சார் இப்போ விஎஸ் கோட்ல இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு வந்து எமுலேட்டர் வந்து நம்ம இங்க தான் கொண்டு வரணுமா சார்? ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல அது இருந்தா கொண்டு போகணுங்களா? ஆமா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல தான் எமுலேட்டர் கிரியேட். ஓகே. அப்படின்னா விஎஸ் கோட்லயே ஆட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை. உங்க சிஸ்டத்தை உங்க மொபைல கனெக்ட் பண்ணிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணீங்கனாலே போதும், வந்துடும். ஓகே ஓகே. அது பிரச்சனை இல்லை. ஓகேங்க சார். ஓகே, அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதை பார்த்துக்கலாம். ஓகே சார். ஓகே. ஓகே. சிந்து, நான் இன்னைக்கு வந்து வெள்ளாளர் காலேஜ் போறேன் கண்ணு, அதனால அங்க ஆபீஸ்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குல்ல, ஆமாங்க சார். யாராச்சும் ஓபி அடிக்காம இருக்காங்களான்னு மட்டும் பாத்துங்க. சரிங்களா? அது கூட சரி. இந்த அக்காட்ட சொல்லியிருக்கேன், குட்டி அக்காட்டையும் சொல்லிருங்க. ஓகே, சரிங்க. சும்மா கீது இருக்க சரிங்க. போறாங்க. ஓகே. நம்ம இல்ல இன்னும் சரிங்க. சும்மா கீது ஜாலியா இருக்க போறாங்க, வேகமா எல்லாத்தையும் முடிக்க சொன்னார் அப்படிங்கறதையும் சொல்லிருங்க. சரியா? குட்டி அக்காட்ட சொல்லிருங்க, சரி. அவங்க சொல்லிடுவாங்க. ஓகே. சரிங்க. அதை மட்டும் சொல்லிருங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. ஸோ அப்டேட் பண்ணுங்க, ஏதாவது இஷ்யூனா அப்டேட் பண்ணுங்க, பார்த்து. சரியா? சரிங்க சார். சரிப்பா, நான் மீட்டிங் அனைவரும் முடிஞ்சோன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நேரம் இருக்கு? ஒரு நிமிஷம். இது ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணுப்போம். ஓகே, மீட்டிங் டைம். ஓகே, அவ்வளவுதான், மீட்டிங் எண்ட் ஆக போகுது. ஓகே ஓகே கண்ணா, தேங்க்யூ.